எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர்னா விஜய் அவர்களை வெறுக்கக்கூடிய சில பேர், விஜய் அவர்களை அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்ச சில பேர், விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சில பேர், விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்களோட பேராதரவை பார்த்து பொறாமப்படக்கூடிய சில பேர், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிற்பாடு தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா, ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமலே நல்லது பண்ணலாம்ல அப்படின்னு அறிவுகட்டத்தனமாக தெரிந்தும் தெரியாதவர்களாக, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சும் தெரியாதவர்களாக, சரிங்களா, அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அது என்னென்னு பதிவு பண்ணுறேன்னா, அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடியிலிருந்து 8 கோடியே 50 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருக்காங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சரிங்களா. இவ்வளோ பேருக்கும் ஒரு தனி மனிதன் தனியாக சம்பாதிச்ச பணத்திலிருந்து எப்படிங்க நல்லது பண்ண முடியும்? மக்களை நீங்களே சொல்லுங்களேன். அப்போ தனி மனிதன் அவருடைய சொந்த சம்பாதிச்ச பணத்திலிருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் எதுக்குங்க தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்குது, தமிழக அரசு இருக்குது, ஆளுங்கட்சி எதற்கு இருக்குது, எதிர்கட்சின்னு எதுக்கு இருக்குது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலர்களாக இருக்கட்டும், இவங்களாம் எதுக்கு இருக்காங்க, இத்தனை துறைகள் எதற்கு இருக்குது? மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். அப்போ மக்கள் நம்ம எல்லாமே சேர்ந்து விஜய் அவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? அப்போ மக்கள் அனைவரும் சேர்ந்து இவங்களை எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்? அப்போ மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யாரோ அவங்கள பார்த்து இவங்க நம்மளை கேள்வி கேட்குறவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்க துப்பில்லாத, கேள்விகள் கேட்க திராணி இல்லாத, ஐயோ ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டால் நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு பொய்யான வழக்கு போட்டு உள்ள ஜெயிலில் தள்ளிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடிய, அதான் சொல்கிறேன், வெக்கம் மான ரோசம் சூடு சொரணை இல்லாத சில அறிவுகட்ட ஜென்மங்கள் தளபதி விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் இதே விஜய் அவர்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சுதான் நல்லது செய்ய முடியுமான்னு கேட்குற கேள்வியை நீங்கள் திமுக ஆளுங்கட்சி பார்த்து கேள்வி கேளுங்களே. உங்களை நம்பித்தானே நாங்கள்லாம் இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே உங்களை ஜெயிக்க வச்சோம். நீங்கள் மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களுக்கு உண்டான நிதியை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களை ஜெயிக்க வச்சோம். ஏன் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணலை? ஏன் உங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு, பெண்களுக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை? கஞ்சா அதிகமாக வந்துருச்சு. கஞ்சா உண்மையிலே பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் கஞ்சா அடிக்கிறானுங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி விஜய் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் எல்லாமே ஆளுங்கட்சி பார்த்து கேள்வி கேளுங்களேன். அடுத்து ஜெயிலில்